இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய வார்த்தை இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் செயலாற்றி கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இருந்து வெளிவருகின்ற செயல்கள் மூலமாக இறைவனுடைய வார்த்தை இன்று வரையும் உயிரோடு இருக்கிறது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார்கள். இறைவனுடைய வார்த்தை உயிரோடு இருப்பதற்கான காரணம் உங்களாலும் என்னாலும் மட்டும்தான் நிகழ்கிறது. நம்முடைய செயல்கள் மூலமாகத்தான் இறைவனுடைய இறை வார்த்தை இன்று வரையும் உயிருள்ளதாக இருக்கிறது. அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தை என்னுள்ளிருந்து செயல்படுத்த வேண்டும். வெறும் வார்த்தையாக என்னுடைய உள்ளத்திலே இருந்தால் மட்டும் போதாது, அதில் செயல் வடிவம் தருகின்ற போதுதான் உயிருள்ள இறைவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு பயனளிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த உயிருள்ள இறைவனுடைய வார்த்தையினுடைய உள்ளத்திலிருந்து செயல் வடிவம் தருவதற்கு ஒரு சில காரணங்கள் தடையாக இருக்கிறது. நற்செய்தி வாசகத்தின் முதலில் படிக்கின்றது போல, தீயோன் அந்த விதையை கைப்பற்றி செல்கிறான் என்று. அந்த தீயோன் என்று நம்முடைய உள்ளத்திலே நாம் வைத்திருக்கின்ற தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத குணங்கள், இதுதான் தீயோனாக நம்மிடம் இருக்கின்றது. இறைவார்த்தையை கேட்கின்ற போது அதை மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்வோம். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல். ஒரு சிலவங்களுக்கு பழக்கமாக இருக்கும், தினந்தோறும் காலையிலே பைபிள் படிக்கிறது, இறைவார்த்தையை படிப்பது, பூசைக்கு பார்க்கறது, பூசைக்கு வர்றது எல்லாம் பழக்கமாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் இந்த இறைவார்த்தை உள்ளத்திலே இருக்கின்ற போது சில சமயங்களில் இந்த தீயோனாக இருக்கின்ற அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற தேவையில்லாத குணங்களால் அந்த இறைவார்த்தையினுடைய வல்லமை குறைக்கப்படுகின்றது. இந்த இறைவனுடைய அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் பல சமயங்களில் உணராமல் போகிறார்கள். அது உணராத தனத்தால் தான் அவர்களால் பலன் தர முடியவில்லை. பலன் தர வேண்டும் என்றால் இறைவனுடைய வார்த்தையின் வல்லமையை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் உணர்கின்ற போதுதான் அது 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக பலன் தர முடியும். அந்த இறைவனுடைய வார்த்தையின் வல்லமையை நம்முடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். மழை பொழிகின்ற போது அதோடைய ஒரு துளி கூட வீணாகாமல் எந்த நோக்கத்திற்காக அது வந்ததோ அந்த நோக்கத்தை முழுமையாக அது செயல்படுத்துகிறது. அதே போன்றுதான் இறைவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மிடம் வருகின்ற போது அந்த நோக்கத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்ற வீரியத்தோடு தான் அது விதையாக நம்முடைய மனதிலே விடுகிறது. ஆனால் அந்த விதை சரியான நிலையில் வளருவதற்கான சூழ்நிலைகளை நம்முடைய உள்ளம் வைத்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய உள்ளம் சரியான பதப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக, நல்ல எருலாம் போட்டு வலிமை வாய்ந்த ஒரு மனமாக இருக்கிறதா, விளை நிலமாக இருக்கிறதா, அல்லது தீயோங்கள் எளிதாக கைப்பற்றி செல்லக்கூடிய வழியில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நம்முடைய உள்ளத்தை நாம் வைத்திருக்கின்றோமா? அப்படி உள்ளம் இருக்கிறது என்றால் எளிதாக தீயோன் அந்த விதையை, இறை வார்த்தை என்னும் விதையை கைப்பற்றி சென்று விடுவான். ஆனால் அதுவே ஒரு வலிமை வாய்ந்த ஒரு விளை நிலமாக நம்முடைய உள்ளம் இருக்கிறது என்றால் இறை வார்த்தையினுடைய வல்லமையின் மூலமாக நாம் பலருக்கு பலனடைகின்ற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமையும். அதுதான் உண்மையான ஒன்று. இறைவனுடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் இருப்பதால் எனக்கு மட்டும் அது பலன் தருவது கிடையாது, மாறாக என்னை சார்ந்து இருக்கிற மற்றவர்களுக்கும் அது பலனை தரும். குறிப்பாக என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த இறை வார்த்தையினுடைய பலன் என் மூலமாக அவர்களை சென்றடையும். எனவே அன்புக்குரியவர்களை, தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் இறைவனிடம் வேண்டுவது, ஒவ்வொரு நாளும் நாம் இறை வார்த்தையை உள்ளத்திலே ஏந்துகின்றோம். என்னுடைய உள்ளம் அந்த சிறிய விதையாக போடப்பட்ட அந்த இறை வார்த்தை வளர்ந்து பெரிய மரமாக வளர்கின்ற அளவுக்கு என்னுடைய உள்ளம் ஒரு பண்பட்ட நிலமாக இருக்கிறதா? ஒருவேளை அந்த என்னுடைய உள்ளம் அப்படி பண்பட்ட நிலமாக இல்லை என்றால் அதை சரியான விதத்தில் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வழியிலே மாற்ற வேண்டும் என்பதற்கான அருளை வேண்டி தூய் ஆவியார் வழியாக மன்றாடுவோம்.